செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம், உண்ணாத பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். இதுவரை லாபஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே வருகிறார். லாபஸ்தானத்தில் இருந்து திருமணத்தை செய்ய முடியாத குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்திலிருந்து சுபவரயத்தை ஏற்படுத்த உதவுகிறார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக கடுமையாக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை கூட நீங்கள் பெரிய லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கவில்லை. ஏனென்றால் அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தது. அஷ்டமசனியின் காரணமாக 11ஆம் இடத்திலிருந்த குருவும் பெரிய லாபத்தை தரவில்லை. ஆனால் பெரிய கஷ்டத்தையும் தரவில்லை, சமமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல நிவர்த்தி கிடைக்கிறது. என்றால் அந்த சனி பகவானுக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த அஷ்டமசனிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. அஷ்டமசனிக்கு குருடைய பார்வை இருக்கும்போது அஷ்டமசனி எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டார். ஆகவே இனிமேல் உங்களுக்கு தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தாய்க்கு இருந்த உடல் ஆரோக்கியத்திற்கு, உடல் சிரமத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். தாய்க்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்களால் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே வெற்றி கிடைக்கும். முக்கியமாக தொழில்துறையிலே வெற்றி கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை அஷ்டமசனியால் இருந்த அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்துவிடும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அஷ்டமசனியாக இருந்தாலும் குருடைய பார்வையை பெறுவதனால் பெரிய தோஷங்கள் இனிமேல் ஏற்படுத்தாது.
உங்களுக்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலி போன்றவை எல்லாம் இருந்தது. அதற்கு நல்ல மருத்துவம் இனிமேல் கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக சனியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பானது. சனி குருவுடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்படுவது மிக மிக சிறப்பானது. இந்த சிறப்பின் காரணமாக நீங்கள் நல்லதையே இனிமேல் அடைவீர்கள். பெரிய தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது மனக்குழப்பங்கள் நிறையவே இருக்கும். மூட்டு வலிகள், உடல் வலிகள், மனக்குழப்பங்கள், வேலை செய்யும் இடத்தில் வேலை போது மிக அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் அதை செய்யுங்கள். குரு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதற்குரிய வருமானத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்கள் ஓரளவு தீர்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குழப்பங்கள் இன்னும் தணியவில்லை. மனைவியுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து விட்டாலும் குருடைய பார்வை இருப்பதனால் இதுவரை இருந்த தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இதுவரை இடமாற்றங்களுக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். அந்த இடமாற்றம், ஏதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடியிருக்கின்ற வீடு வாடகைக்கு இருப்பவர்கள் மாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குடியிருக்கின்ற வீடு மாறினாலும் நீங்கள் கிழக்கு நோக்கி நீங்கள் அடுத்தது செல்லுங்கள். கிழக்கு நோக்கி இருக்கின்ற வீடு உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் சுபவரியங்களுக்காக நிறைய செலவினங்கள் செய்வீர்கள். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும், ஈஸியாக கிடைக்காது. என்றால் அஷ்டம் சனி சிறிது பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஈஸியாக கிடைக்காது. ஆனால் குருடைய பார்வை சனிக்கிறதுனால் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள். அதாவது லோன் போட்டாலும் உங்களுக்கு நிச்சயமாக லோனுக்கான, அதாவது கடனுக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் அடைப்பதற்கு தற்சமயம் சாத்தியம் குறைவுதான். என்றால் அஷ்டமசனி உங்கள் ராசியை கேது ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் கடன் அடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் கடன் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. கடன் அடைக்க விரும்பினால் நீங்கள் எப்பொழுது கடன் அடைத்தாலும் சனிக்கிழமை அன்று நீங்கள் பிற்பகலிலே கடன் அடைப்பதற்கு தொகையை கொடுங்கள். விரைவில் கடன் அடைந்துவிடும். மேலும் தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கிவிடும். இதுவரை இருந்த குழப்பங்கள், முக்கியமாக கூட்டாளிகளுக்குள், அதாவது கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்குள் நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனிமேல் கூட்டு வியாபாரத்தில் ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டாளிகள், அதாவது தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சியின் மூலமாக ஓரளவு நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் சந்தோஷத்தை உங்களுக்கு இனிமேல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இந்த துக்கங்கள் ஓரளவு முற்றிலுமாக குறையும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் சென்ற காலங்களை விட இனிமேல் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை விட்டு அவர்கள் வெளியே சென்றாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருப்பது சில காரியங்களில், முக்கியமாக பூர்வக்கூடிய சொத்துக்கள் விஷயத்தில் தடைகள் இருந்தது. ஆகவே இப்பொழுதும் அந்த தடைகள் தொடரும். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி தற்சமயம் சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. ஒரு வருடம் கழித்து பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, ஒரு முறை சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து, அதே நாளிலே சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்த அடுத்த நாளிலேயே நீங்கள் ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் செய்து விட்டு வரலாம். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் மாதம் ஒரு முறை, ஒரு சனிக்கிழமை என்று, ஏதாவது ஒரு சனிக்கிழமை, 1வது சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். அதை அவர்கள் தீபத்திற்கு பயன்படுத்தினாலும் சரி, அல்லது வடை சுடுவதற்காக பயன்படுத்தினாலும் சரி, தீபம் எரிவதற்காக பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது. ஆக நல்லெண்ணெய் நீங்கள் தானம் கொடுத்தால் நிச்சயமாக அஷ்டமசனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த குரு பேச்சு அதிச்சார பேச்சின் மூலமாக சகல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் என்று உறுதியாக கூற முடியும். பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள்.
மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.